இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 1951 2021 வரை எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, ரெண்டாவது இடத்துல யார், எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்குது திருத்தணி சட்டமன்ற தொகுதி. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 1951 ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா துரைக்கண்ணு அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 24,312 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 19.57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல யாருன்னா கிடப்பை வரதாச்சாரி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்னொரு காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்னும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 21,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 2 விதமான காங்கிரஸ் கட்சி போட்டிகிட்டு இருக்காங்க. அநேக சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்து வருகிறோம். இங்கேயும் அதே மாதிரி போட்டிகிட்டு இருக்காங்க. 21,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 17% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 1951 எடுத்துக்கிட்டோம்னா துரைக்கண்ணு அவர்கள் இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தலாம் நம்ம பார்க்க இருப்பது 1962 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சிரஞ்சீவலு நாயுடு அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 36,884 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.51% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க சுயேட்சையாக நின்றவங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தியாகராஜன் அவர்கள். தியாகராஜன் முதலியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 34,176 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.81% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1962 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக நின்ன சிரஞ்சீவலு நாயுடு அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்த்துட்டு இருக்குது 1967 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விநாயகம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி அடுத்த வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 27,123 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.34% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா குப்புசாமி, வி.கே. குப்புசாமி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,337 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.68% ஓட்டு வாங்கி திமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1967 எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறப்ப 1971 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தியாகராஜன் முதலியார் அவர்கள் தமிழக அரசு கழகம் அப்படின்ற கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. தியாகராஜன் அவர்கள் அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 43,436 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61.72% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்குறோம். 1971 அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஏகாம்பர ரெட்டி அவர்கள் நிறுவன காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்னும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 26,938 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.28% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1971 எடுத்துக்கிட்டோம்னா தமிழரசு கழகம் என்ற கழகத்தின் தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1980 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சண்முகம் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணும் 35,845 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.60% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சார்பாக நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,754 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.64% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1980 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்ப 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சண்முகம் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறையும் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் 41,669 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.48% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஜனதா கட்சி. ஜனதா கட்சி சார்பாக சிரஞ்சீவலு நாயுடு அவர்கள் போட்டியிட்டு இந்த முறை 1962 வெற்றி பெற்றவங்க இந்த முறை போட்டியிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணும் 37,740 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.72% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1989 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நடராஜன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 35,555 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.88% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா முனு ஆதி அவர்கள் அதிமுக சார்பாக ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி சார்பாக அதிமுக சார்பாக நின்று அப்போ 26,432 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 31.14% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம்.
1989 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராசன் பாபு என்கின்ற தணிகை பாபு அவர்கள் வந்து அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 50,037 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.20% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றுக்கே பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டிட்டது போன முறைக்கு முந்தின முறை தோல்வி அடைஞ்சவங்க தான் இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சிரஞ்சீவலு நாயுடு அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 27,845 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.61% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1991 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். EAB சிவாசி அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 58,049 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.90% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக ஹரி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 28,507 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.47% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். முதல் இடத்துல வெற்றி பெற்றது யாருன்னா திமுக. 1996 இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக கைப்பற்றியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2001 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ரவிராஜ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 58,549 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.1% ஓட்டு வாங்கி பாமக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக சிவாஜி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 44,675 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.14% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறது பார்க்குறோம். 2001 நம்ம இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஹரி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறைக்கு முந்தின முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 52,871 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ரவிராஜ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. குறைஞ்ச ஓட்டில் தோற்றுருக்கிறத பார்க்குறோம். 51,955 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2006 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அருண் சுப்பிரமணியம் அவங்க வந்து தேசிய முற்போக்கு திராவிடங்கள் சார்பாக நின்று அப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. 95,918 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா டாக்டர் ESS ராமன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 71,988 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா தேமுதிக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். PM நரசிம்மன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 93,045 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 69,904 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் திமுக. 2016 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறப்ப 2021 கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சந்திரன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,18,005 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.72% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டு 2வது இடத்துல இருக்குது அதிமுக. ஹரி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 91,061 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.15% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 2021 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 1951 2021 யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு முழு டேட்டாவும் இந்த தரவுகளை முழுவதும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.